கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோதரிக்கிறேன். இந்த நாளிலே அருமையான மோசை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். உபாகமம் 34 அதிகாரம் 12 வசனத்திலே மோசை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததில்லை, இனி இருக்க போவதில்லை. அப்படி என்றால் என்ன? எத்தனையோ தீர்க்கதரிசி இருந்தாங்க உலகத்துல. ஆனால் முதல்ல மோசை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன இல்லை, இனி இருக்க போறதில்லை, இனி வரப்போவதும் இல்லை, இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மோசை குறித்து ஆண்டவர் யான் இப்படி சாட்சி சொல்லுகிறார் என்றால், மோசைக்கு உள்ள இருக்கிற குணாதிசயங்கள் என்ன? இந்த மோசை யார்? இவன் தன் சிறு வயதிலே அவன் பெற்றதுக்கு அப்புறம் 3 மாதம் அவனை ஒழித்து வைத்து 3 மாதம் கழித்து அவனுடைய தாயார் ஒரு பெட்டியிலே, நாட்பட்டியிலே அவன் கீழ்பூசி அவனை நதியில விட்டு விட்டார்கள். இந்த மோசையே அந்த நதியிலே பார்வோனுடைய குமாரத்தை அவர் குளிக்க வரும்பொழுது, ஸ்நானம் பண்ண வரும்பொழுது அதை கண்டு அந்த குழந்தை எடுத்து அவள் வளர்க்கிறாள். தன்னுடைய அந்த வளர்த்து அவன் பெரியவனாகிறான் என்று வேதத்துல பார்க்கிறோம். யாத்ராகமும் 2 அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே அவன் பெரியவனானதுக்கு அப்புறம் அவனுக்கு தன் சகோதரர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுக்கு இரக்கம் உண்டாயிட்டு இந்த சகோதரர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இனி எழும்ப போறதில்லை என்று ஆண்டவர் சொல்ல காரணம் இங்க வேதத்துல பார்க்கிறோம். மோசை இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி உயர்வுக்கு காரணம் அவனுக்கு இரக்க குணம் இருந்தது. ஐயோ, என் சகோதரர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் அடிமைத்தனத்தில், என் தேசம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, இந்த ஜனங்களை மீட்க வேண்டும், என் குடும்பத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு இரக்க குணம் இருந்தது. அதனாலதான் தேவப்பிள்ளையே அங்கே ஆண்டவர் அந்த மோசையை தெரிந்து கொண்டார். வேதத்திலே பார்க்கிறோம். அந்த இரக்க குணம் இருந்தனால அவன் ஒரு கொலை செய்து விடுதான். அங்கே எகிப்தியன் ஒருத்தன் அருமையான எபிரேய ஜனத்தை, இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தன் சண்டை போடும் பொழுது அந்த எகிப்தியனை கொலை செய்து விடுதான். இது அவங்க கொலை செய்தது அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரிந்தவுடனே அவன் தப்பித்து மீதியான் தேசத்துக்கு கடந்து போறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன் ஜனங்களுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவன், தன் ஜனங்களுக்காக அவன் எப்படியாவது அந்த ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி தன் ஜனத்துக்காக, அவன் தன் இனத்துக்காக, தன் குடும்பத்துக்காக அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு கொலையை செய்துகிறான். எப்படியாவது இந்த ஜனங்களை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் தேவ பிள்ளையே, இங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவன் மீதியான் தேசத்துக்கு போன உடனே தன் மாமனாருடைய ஆட்டை மேய்த்து கொண்டு வருகிறான். அங்க யாத்ராகமும் 4 அதிகாரத்தை வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, அங்கே 4 அதிகாரம் 2, 3, 4, 5 ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆறான். வேதத்திலே பார்க்கிறோம். அங்க முள் செடிகளே அருமையான மோசையோடு ஆண்டவர் அவனுக்கு அந்த தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்த உடனே அங்கே ஒரு செடியிலே அக்னி எரிகிறது, தீ எரிகிறது. ஆனால் அது வெந்து போகவில்லை. அவன் கிட்டை கடந்து வருது. பார்க்க வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் பாதரட்சை கலட்டி போடு என்று சொல்லுகிறார். முதல்ல அருமையான தேவ பிள்ளை, தேவ அழைப்பை பெற்ற மோசே, தேவன் அவனை அழைக்கிறார். ஏன் என்றால் இந்த மோசைக்கு இரக்கம் குணம் இருந்ததுனால ஜனங்களை எப்படியாவது மீட்க முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ள மீட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால இந்த மோசையை 40 வருஷம் கழித்து அந்த மீதியாம் தேசத்துல அருமையான தேவனுடைய பர்வதமாகிய அந்த இடத்துல அங்கே நாடு வைத்துக் கொண்டு வரும் பொழுது அவனோடு கூட பேசி அவனை அழைக்கிறார். மோசே மோசே என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே மோசையை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சை கழட்டி போடு என்று சொல்லுகிறார். அப்படி அந்த பாதரட்சை கழட்டி போடு என்றால், தேவ பிள்ளையே, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கிறது, உன் கழட்டி போடு என்று சொல்லுகிறார். உன் பாதரட்சை கழட்டி போடு, உன் பழைய வாழ்க்கையை கழட்டி போடு, உன் பழைய நீ பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்டு விட்டு என் பக்கத்துல வா. தேவ சமூகத்துல தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலே பாதரட்சை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வேதத்துல பார்க்கிறோம், உன் பாதரட்சை கலட்டி இப்படி போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் தேவ பிள்ளையே, வேதத்துல அநேக காரியங்கள் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பழைய வாழ்க்கை நீ கலட்டப்பட வேண்டும். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால் பழைய சுவாபங்கள், எண்ணங்கள்
இவன் யாருக்கனவே கொலை செய்தவன், ஒரு கொலை செய்தவன். அதனால ஆண்டவர் சொல்ற எல்லாம் கலட்டி போடு, எல்லாம் கலட்டி போடு என்று சொல்கிறான். அவன் உடனே அந்த பாதரட்சை கலட்டி போடுகிறான். அப்போதான் தேவன் அவனோடு கூட முகமுகமாக பேசுகிறான். உன் பழைய வாழ்க்கையை கலட்டி போடாம தேவனோடு நீ முகமுகமாக பேச முடியாது. தேவன் வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காண முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன் பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக கலட்டி போடணும். என்னென்ன பாவங்கள் இருக்கோ அதை அப்படியே கலட்டி வச்சிருந்தோம் தேவ பிள்ளையை. அதை திரும்ப பார்க்க கூடாது. அது கலட்டி வைத்ததுக்கு அப்புறம் தான் தேவன் மோசையோடு கூட பேசினார். ஐயோ, இன்னைக்கு என்கிட்ட தேவன் பேசலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னும் உன் வாழ்க்கையில இன்னும் கலட்டி வைக்காத காரியங்கள்லாம் இருக்கிறது. நீ அதை கலட்டி வைக்க வேண்டும் தேவ பிள்ளையே. அதை கலட்டி வைக்கும் போதுதான் தேவன் உன்னோடு கூட பேசுவா. இங்க வேதத்துல பார்க்கிறோம், தேவன் நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்கு போதிப்பார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதை மோசை செய்தான். அதனால தேவன் அவனோடு கூட இடப்பட்டார். தேவ அழைப்பை பெற்றான் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த தேவ அழைப்பை பெற்றதுக்கு அப்புறம் வேதத்துல பார்க்கிறோம், தேவ பிள்ளையே யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 பார்க்கிறோம். இங்கே 40 நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்துல அழைப்பை பெற்றுட்டான். அடுத்தால தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் அந்த ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும், அந்த ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்க வேண்டும் சொல்லி தேவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறான். கிட்டத்தட்ட 6 நாள் இருந்ததுக்கு அப்புறம் தான் 7வது நாள் தேவன் அவனை கூப்பிடுகிறார். நீங்க அந்த அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். 6 நாள் அங்கு அவன் காத்திருந்து, அந்த மலையிலே காத்திருந்து 7வது நாள் கூப்பிடுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திருந்தான். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பெரிய ஒரு எஜமானாக, ஒரு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பெரிய முதலாளியாக உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். நீ அவசரப்பட்டது கூடாது. அங்க வேத வசனம் சொல்கிறது, அவன் காத்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய கட்டளையை பெற்றான். இந்த ஜனங்களை 20 லட்சம் ஜனங்களை மேலில் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும், அந்த ஜனங்களுடைய சட்ட திட்டங்கள் என்ன, எல்லாத்தையும் தேவன் அவனுக்கு அந்த கொடுத்தா, அந்த சட்ட திட்டங்களை கொடுத்தா. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ உலகம் முன்பு இருக்கிற சட்டமே மோசைக்கு முதல் கொடுத்த அந்த சட்டம் தான். அதான் இன்னைக்கு சட்டங்களை உலகம் முன்பு பயன்படுத்தி வருகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் வக்கீலா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், ஆனா இந்த கட்டளையை இங்கு தேவன் தான், கடவுள் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மோசைக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவன் 40 நாள் காத்திருந்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுதை போல பலன் அடைவார்கள். நீ காத்திருக்கும் பொழுதுதான் அங்கே உனக்கு கட்டளை வெளிப்படுது. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காமித்தபடியே, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ செயல்படு என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் காத்திருந்தனால கட்டளை பெற்று விட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய அநேகர் இன்னைக்கு காத்திருக்கிறது அல்ல, 40 நாள் கிட்டத்தட்ட அவன் காத்திருந்தான் சொல்லப்படுகிறது. இன்னும் தேவ பிள்ளையே, இன்னைக்கு 2 நாள் 3 நாள் காத்திருக்க முடியல. காத்திருக்காம அநேகர் அவசரப்பட்டு தன் சுயமா செயல்படுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறாங்க. அநேக கானானுக்குள்ள போக முடியாம போகிறது. மோசே அவன் கர்த்தர் சமூகத்தில் அவன் காத்திருந்ததுனால கட்டளை பெற்று விட்டான். அந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தேவ சமூகத்துல காத்திருந்தப்பா, கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா. அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம், இங்கே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வாசிக்கிறோம். அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து விடுகிறார்கள். அப்ப அந்த பாவம் செய்த உடனே அங்கே வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார் அந்த 11வது வசனத்துல, இந்த ஜனங்களை அழிக்கும்படி என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். திறப்புல நிக்கான். தன் ஜனங்களை அழிக்க கூடாது என்று சொல்லி மோசே திறப்புல நிக்கான். திறப்புல நிக்கிறவனு ஒருத்தனை தேடினேன் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
நீ ஜனங்களுக்காக திறப்புல நிக்கணும். உன் குடும்பத்துக்காக, உன் இனத்துக்காக, உன் தேசத்துக்காக நீ திறப்புல நிக்கிறவனாக காணப்பட வேண்டும். நானும் என் வீட்டாரும் எனக்கு உனக்கு மட்டும் நீ திறப்புல நிக்கிறது அல்ல, உன்னை பெரிய தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் உன்னை அநேக ஜனங்கள் மத்தியில் நிலைநாட்ட வேண்டும். உன்னை கொண்டு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ திறப்புல உள்ளவனாக நிக்கிறவனாக காணப்பட வேண்டும். நீ திறப்புல நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஐயோ, என் ஜனங்களை அழித்துறாத ஆண்டவரே. அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை அழித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் விட்டுவிடு என்றால் என்ன? மோசே தேவ பாதத்தை பிடித்து இருக்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிச்சிராதும் என்று சொல்லி. இது வணங்காத கருத்துள்ள ஜனம், இந்த ஜனங்களை அழிச்சிராதுறோம், இந்த ஜனங்களை அழிச்சிராதும் என்று சொல்லி. ஐயோ, இவங்க செய்தது பாவம் தான், இவங்களை அழித்து விடாதுன்னு சொல்லி இந்த தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, மற்ற கண்ட்ரிகளுக்காக நீ திறப்பல நின்று ஜெபிக்கிறவனாக நீ காணப்படுவாயா? திறப்புல நிக்கணும். உன் குடும்பத்துக்காக திறப்புல நிக்கணும். இந்த மோசே என்பவன் இந்த ஜனங்களுக்காக திறப்புல நின்னா, அதனாலதான் ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க யாராக இருந்தாலும் சரி, அநேகர் தரப்புல நிக்கிறது அல்ல. ஒரு சபை நடத்துறவ, ஒரு போதகர் அந்த சபைக்காக தரப்புல நிக்கணும். ஒரு சுவிசேஷம் போற அந்த ஜனங்கள் அந்த கிராமத்துக்காக தரப்புல நிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி இந்த ஜனங்களுக்கு அழியாதபடி அவன் தரப்புல நிக்கணும். ஒரு அப்போஸ்தலன் அவனுக்கு அநேக சபைகளை நிர்வகிக்கும்படி தேவ சமூகத்துல தரப்புல நிக்கணும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, திறப்புல நிக்கலனா ஆண்டவர் உன்னை பெரிய தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்த மாட்டார், பெரிய ஊழியக்காரனாக மாட்ட மாட்டார். திறப்புல நிக்கவனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மோசே தன் ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறவனாக காணப்பட்டார். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த மோசே யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். இங்கே மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன இல்ல, எழும்புனது இல்ல. மோசையை போல முகமுகமாக தேவனிடத்திலே பேசினான் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த மோசே தேவனிடத்திலே முகமுகமாக பேசின மோசே. ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை யாரும் பார்க்க முடியாது என்று சொல்கிறார். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல எனக்கு கிருபை கிடைக்கணுமே, எப்படியாவது பார்க்கணும் என்று சொல்லி முகமுகமாக பேசின மோசே. அநேகர் சொல்லுவாங்க, அவன் அதெல்லாம் ஆண்டவர் அநேரெல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லுவார். தேவப்பிள்ளை எந்த ரூபத்துல அவர் பேசுவார், முகமுகமா பேசுவார். அது மோசைட்ட எப்படி பேசினாருன்னு நமக்கு தெரியல. ஆனா வசனம் சொல்லுகிறது, வசனம் பொய் சொல்லாது. மோசே தன் சிநேகிதனிடத்துல எப்படி பேசுறது போல முகமுகமாக பேசினான். அப்ப என்ன, ஒரு சிநேகம் போல அவருக்கு என்ன ஆயிட்டு, மோசைக்கு அவருக்கு ஒரு பழக்கம் ஒரு தொடர்பு உண்டாயிட்டு. அங்க வேதத்துல பார்க்கிறோம், ஆதியாகமத்துல ஆபிரகாமுக்கும் அவன் என் சிநேகிதனே அப்படிங்கிறார், என் நண்பனே என்று சொல்கிறார். ஆபிரகாம்கிட்ட டெய்லி அவர் பேசிட்டு போனார். என்ன அப்போ அதே போல அது எந்த ரூபத்துல வந்தாருங்கிற நமக்கு தெரியாது. தூதர்கள் மூலமா, தூதர் வேற, தூதர்கள் வேறன்னு சொல்லுகிறாங்க. ஆனா அவர் எந்த மூலமாக வந்தாருன்னு தெரியல. ஆனா மோசே இடத்துல சிநேகிதர்கிட்ட முகமுகமா பேசுற போல பேசுவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகை, உங்கள்கிட்டையும் பேச ஆசைப்படுகிறார். நீங்களும் ஆண்டவரே என்னோட பேசுவது சொல்லி கேட்கும் பொழுது தேவ சமூகத்துல நிச்சயமாக ஆண்டவர் பேசுவா. ஆண்டவர் அவர் பட்சபாதம் உள்ள தேவன். அநேக சொல்லாங்க, அவர் தேவனை பார்த்து யாரும் இருக்க முடியாது, இருக்க முடியாதுதான். ஆனா அவர் தேவன் எந்த ரூபத்துல வந்தா, அவர் ரூபம் எடுத்து வந்தா நம்மகிட்ட என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனா அந்த மோசையின் இடத்துல ஒரு சிநேகிதர் இடத்துல பேசுறது போல பேசினார். எனக்கு அருமையான தியானம் தேவனுடைய பிள்ளையை, அவன் தேவனுடைய சாயலை காண்கிறான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அருமையான இந்த ஊழியக்காரிய தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள், தேவனோடு நீங்கள் பேசுகிறவராக காணப்பட வேண்டும். தேவன் பேசினாதான் தேவன் சொல்றதை நீங்க கேட்க முடியும். அந்த ஜனங்கள் சொல்றாங்க, மோசே தேவன் எங்களோடு பேச வேண்டாம், உம்மோடு பேசட்டும், தேவன் எங்களோடு பேசினா நாங்கள் மரித்து போவோம் என்று சொல்கிறார்கள். பாருங்க, அப்போ தேவன் மோசையோடு பேசினார், சிறுவனோடு. அப்போ அதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற, என் பிள்ளை என்கிட்ட பேசணும்,
அதிகாலையில பேசணும், அந்தி சந்தி மத்தியான வேலையில பேசணும், நேரம் கிடைக்க நேரம்லாம் தேவ சமூகத்துல பேசணும். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர பாகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் பேச வேண்டும். நீங்க தான் விலகி போறீங்க. அவரு கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அவர் காலையிலே வந்து காத்து இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட பேசணும். முதல்ல தேவன்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள்கிட்ட மற்ற உலக காரியங்களை பேசுங்க. நீங்க எடுத்தவொடனே அநேகர் செல்போன்ல தான் பேசுறான். தேவன்கிட்ட பேசி பழகி பாருங்க. உங்களுடைய காரியத்தை சொல்லுங்க, உங்க குடும்ப காரியத்தை. இந்த மோசையே அப்படிதான். அங்க ஜனங்களை வழிநடத்துற காரியத்தை, என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, யார் யார் என்னென்ன பண்ணுகிறா, எல்லா காரியத்தையும் அவன் தேவனிடத்துல பேசினான், தேவனிடத்துல சொன்னான். அப்ப தேவன் அவனோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்துல பேசி பழகுங்கள். அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். இங்கே வேதத்துல என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 12:3, மோசே ஒரு சாந்த குணமுள்ளவனாக காணப்பட்டார். மோசே போல ஒரு சாந்த குணம், பூமியில ஒரு சாந்த குணமுள்ளவன். நீ ஒரு சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும். அநேக ஜனங்களை, குடும்பத்தை, சபை வழி நடத்துறவராக இருந்தா சாந்த குணமுள்ளவனாக ஏற்றுக்கொள்ளணும். யாக்கோபு 1:20 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய வார்த்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அப்படின்னா உனக்கு என்ன சாந்த குணம் இருக்கணும், ரொம்ப சாந்தமாக இருக்கணும். இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு எவ்வளவு, ஒரு சபையை வழி நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய, ஒரு தேசத்தை வழி நடத்துறது, ஒரு தேசத்தை ஆளுகிறது எவ்வளவு பெரிய காரியம். அப்ப உங்களுக்குள்ள அந்த சாந்த குணம் இருக்கணும். அந்த சாந்த குணம் இருந்தாதான் அந்த தேசத்துல அருமையான தேவன் எடுத்து உங்களை என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். இந்த மோசைக்குள்ள இந்த சாந்த குணம் இருந்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவன் நேற்று என்று மாறாத தேவன், மனமுருக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மனசாபப்படுகிற தேவன். நீ சாந்தமாக, உனக்கு சாந்த குணம் வேணும். இந்த மோசைக்குள்ளே அந்த சாந்த குணம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அந்த மோசையை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். அவனை கொண்டு அநேக அற்புதங்களை, 10 விதமான அற்புதங்களை செய்தார். தேவ பிள்ளையே, அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். இந்த என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்கிறார். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அவனை குறித்து சாட்சி கொள்கிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனுக்கு விரோதமாக பேச உங்கள் நாவுகள் எப்படி துணிந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ உண்மையுள்ளவனாக இருக்கணும். உன் வீட்டிலே பெற்றோரிடத்துல உண்மையுள்ளவனாக இருக்கணும், ஆசிரியரிடத்துல உண்மையுள்ளவனாக இருக்கணும், சபையில ஊழியக்காரரிடத்துல உண்மையுள்ளவனாக இருக்கணும், தேவ சபத்துல உண்மையுள்ளவனாக, வேலை செய்ற இடங்களில் உண்மையுள்ளவனாக இருக்கணும். படிக்கிற இடங்களில், எந்த ஊழிய செய்ற இடங்கள் எந்த இடமாக இருந்தாலும் சரி, கொஞ்சத்துல உண்மையுள்ளவனை அநேகத்துல மேன்மையாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மோசையே கர்த்தருடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்கிறது. அப்படி என்றால் பாருங்க, அவர் வீட்டில் அவரோடு கூட வாசம் பண்ணி இருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையாக செய்தார். அவர் உண்மை உத்தமாக, ஊழியக்காரனே உனக்காக நான் ஆயத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த சொல்கிறார். அந்த உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகர் இடத்துல உண்மை இல்லை. உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எடுத்து மாற்ற அவர் விருப்பப்படுகிறார். ஆனா உன் வாழ்க்கையில என்ன உண்மை இல்லை. கொஞ்சத்துல உண்மையாக இருந்து பார், அநேகத்துல மேன்மையாக்குவா. உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையாக இருந்து பார், ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு வருவா. இந்த மோசை அப்படித்தான் மேன்மைப்படுத்தினார். சகல ஜனங்கள் மத்தியில மேன்மைப்படுத்தினார். அவனை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். பார்வதி அவன் சேனைகளை நிறுவனமாக்கினார். தேவப்பிள்ளைங்க, காரணம் என்ன? தேவ சமூகத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். உன் வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? கட்டின கடவுள் இடத்துல உண்மை சொல்லுகிறாயா? மனைவி இடத்துல, உன் பெற்றோர் இடத்துல உண்மையா பேசுகிறாயா? நீ உண்மையில்லைன்னா தேவன் உன்னிடத்துல அதிகாரம் கொடுக்க முடியாது, கிருபைகளை கொடுக்க முடியாது, வல்லமையை கொடுக்க முடியாது. வேதத்துல பார்க்கிறோம், மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை, எழும்ப போகிறதில்லை. காரணம் என்ன? அவன் தேவனுடைய வீட்டில உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவனை ஆராதிக்கிறதுல உண்மை, தேவனை துதிக்கிறதுல உண்மை. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நீ தேவ சமூகத்துல ஆராதிக்கிற பெருசல்ல. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையிலே, உன் வேலையிலே, உன் தொழிலே, படிப்பில எந்த அளவுக்கு உன் வீட்டில உண்மையாக இருந்து நீ கடந்து போகும் பொழுதுதான் அந்த ஆராதனையில தேவன் உன்னோடு கூட கடந்து வருவா, உன்னோடு கூட பேசுவா. உண்மையுள்ள மனுஷன் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்னைக்கு அநேக ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடி
நீ தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. அது காரணம் உன் வாழ்க்கையில உண்மை இல்லை. கொஞ்சத்திலாவது நீ உண்மையாக இருக்கிறாயா ஆராய்ந்துப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? கடைசியில பார்க்கிறோம் வேதத்துல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த மோசேக்குள்ளே அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்றிருந்தான், எல்லாத்தையும் கற்றிருந்தான். அவன் அரண்மனையிலே வாழ்ந்தவன், எல்லாத்தையும் கற்றிருந்தான். அரண்மனையில் வாழணும்னா என்ன? எல்லா சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா வால் சண்டை, எல்லாம் மற்ற சாஸ்திரங்கள் என்ன, எல்லா சாஸ்திரிகள் என்னெல்லாம் செய்வாங்க, எல்லாத்தையும் அவன் கற்றிருந்தான். ஆனா தேவன் அழைக்கும் பொழுது எல்லாத்தையும் குப்பையாக எண்ணி அவன் கடந்து போனான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புனதில்லை, எழும்ப போதில்லை. 120 வயசு வரைக்கும் அவனுடைய கண்கள் மங்கவில்லை, சரீரத்தில் பலன் குறையவில்லை. நீ தேவனோடு கூட இடப்பட்டா தேவ பலன் உனக்கு இருக்கும். தேவன் உன்னை வழி நடத்துவா. இந்த மோசையை ஆண்டவர் வழி நடத்தினா உன்னையும் வழி நடத்துவா. இந்த மோசையை எடுத்து பயன்படுத்தினா உன்னையும் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஊழியக்காரனே ஊழியக்காரியே, இனி எந்த நிலைமையில இருக்கிறாய் கற்றுப்பா. இந்த மோசை போல எலும்ப வேண்டும் உனக்குள்ள வாஞ்சியா இருக்கிறதா? அந்த ஜனங்களுக்கு இறக்கம் குணம் இருக்கிறதா? திறப்புல நிக்கிற சுவாபம் இருக்கிறதா? இந்த ஜனங்கள் அழியாதபடி திறப்புல நிக்கிற சுவாபம் இருக்கிறதா? இந்த ஜனங்களுக்காக இரவு பகலும் காத்து இருக்கிற பழக்கம் இருக்கிறதா? தேவ பிள்ளைக்கு இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறா. தேவ பிள்ளை வேத வசனம் சொல்லுகிறது, முகமுகமாக அவன் பேச. அது தேவனிடத்துல பேசுற பல. தேவனிடத்துல பேசுங்க. ஊரு கதை, பக்கத்து வீட்டுக்கார அவன்கிட்ட பேசுறது, இவன்கிட்ட முதல்ல தேவன்கிட்ட பேசுங்க. அதிகாலையில பேசுங்க. மோசைக்கு அந்த பழக்கம் இருக்குது. அவன் தேவனிடத்துல பேச ஆரம்பித்தான். தேவன் அவனோடு கூட முகமுகமாக ஒரு செனத்திட்ட நீங்க பேச பேச தேவ சமூகத்துல அப்படியே பேசதாங்க ஒரு நண்பரை போல தேவன் மாறி விடுவா. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக காரியங்கள் அனுபவப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மத்தியில பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களோடு கூட இடப்பட்டு இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு மேலாக ஆண்டவர் செய்ய போறா. இந்த மோசை போல எடுத்து பயன்படுத்த வேண்டுமாண்டா. இந்த மோசைக்குள்ள இறக்கம் குணம் இருந்தது. அவன் தேவ அழைப்பை பெற்றான். தேவ ஜனங்களுக்காக திறப்பில நின்னான். தேவ பிள்ளையே, இறக்கம் தேவ சமூகத்துக்காக காத்திருந்தான், கட்டளைக்காக காத்திருந்தான். அங்கே தேவனோடு கூட பேசினான் என்று பார்க்கிறோம். சாந்த குலமனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான், சகல சாத்திரங்களையும் கற்றிருந்தான். தேவன் கொடுத்த எல்லா சாத்திரங்கள், இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் கற்றிருந்தோம். தேவ அழைப்பை பெற்றவுடனே தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டான். இன்னைக்கு நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டுமென்றா அந்த ஜனங்களுக்காக இறக்கம் வேணும். இறக்கமுள்ளவர்கள் இறக்கம் பெறுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், தன் ஜனங்களுக்காக இந்த தேசத்துக்காக நீ இறங்கணும். தேசத்துக்காக நீ ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். 40 நாள் நீ கட்டளைக்காக காத்திருக்கிறவனாக காணப்படணும். இந்த ஜனங்களுக்காக முகமாக பேசு ஜெபிக்கிறவனாக நீ காணப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வா. தெய்வ பிள்ளைகளை கண்களை மூடி நம்ம செய்வா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். எத்தனை பேர் மோசை போல நான் மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ எல்லாரும் எந்திங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த மோசையுடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்னங்கிறதை தேவன் உங்களிடத்துல பேசி இருக்கிறான். நீங்க ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நமக்கு கோடி சோத்திரனப்பா. அப்பா தாப்பனே, மோசை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னால இருந்ததுல இனி வரப்போதில்லை என்று சொன்ன தேவனே, இந்த மோசைக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை என்ன, தன் ஜனங்களுக்காக அவன் இறக்கமட்டு, தன் அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களுக்காக இறக்கமட்டு அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று அப்பா அவன் நினைத்தான். அந்த இறக்கம் இருந்தது. தேவ அழைப்பை பெற்றிருந்தான். தேவ சமூகத்துல திறப்பலை நின்னான். தேவனுக்காக ஆண்டவரே
40 நாள் காத்திருந்தான். சாந்த குணம் உள்ளவன், உண்மையுள்ளவன். இது வேதத்துல பார்க்கிறோம். சகல சாஸ்திரங்களும் கற்றவன் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதனால அந்த மோசையை எடுத்து நீர் அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக, ஆண்டவரே வழி நடத்தும்படியாக நீர் எடுத்து பயன்படுத்துறது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை கடந்து வரட்டப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு சரியான ஒரு அழைப்பு இல்லையே என்று சொல்லி வழங்கி இருக்கிற தேவ பிள்ளைக்கு இன்னைக்கு உன்னை அழைக்கிறா. ஆண்டவர் உன்னை அழைக்கிறா. ஆண்டவர் உன்னை அழைக்கிறா. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உலகத்தை பார்க்காத, ஒரு ஐஸ்வர்யத்தை பார்க்காத. பெரிய ராஜா அரண்மனையில வாழ்ந்த மோசை இறங்கி வந்தான். உன் வாழ்க்கை உலக காரியங்களை விட்டு இறங்கி வா. மோசை எல்லாத்தையும் கலட்டி போட்டு விட்டார். ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் கலட்டி போடு. இந்த நிக்கிற இடம் பரிசுத்தமான இடம். நீ தேவ சமூகத்துல பேச வேண்டும். தேவனுடைய சமூகத்துல கட்டளை பெற வேண்டும் என்றால் உன் பழைய வாழ்க்கையை கலட்டி போடு. பாதரட்சை கலட்டி போடு. பழைய சுவாபங்களை கலட்டி போடு. எண்ணத்தை கலட்டி போடு. பழைய துர்க்குணங்கள், உன்னை என்னென்ன காரியங்கள் சுற்றி இருக்கிறதோ எல்லாத்தையும் கலட்டி போட்டு வா. ஐ லெட் கமிஷனிங் சோமநாதன் ஆண்டவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கலட்ட வேண்டியதெல்லாம் கலட்டி போடு. ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த போறார். சோமநாதன் அவர் நேற்று மாறாத தேவர். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை அழைப்பு கொடுக்கிறார். சோமநாதன், எல்லாம் கலட்டி போட்டு வா. ஐ கான்ட் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவே. நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியங்களை நான் செய்வேன். அல்ல மொத்துக்கரை கண்டு கமான் சக்கரைக்கு நேற்று மாறாத தேவரே சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டும். எல்லாம் அக்கன்றைக்கு இந்த மோசை போல எடுத்து பயன்படுத்துவராக. வல்லமை இறங்கட்டும். இயேசுவே நாமத்தில வல்லமை இறங்கட்டும். மாம்சமான யாவரும் மேல் ஆவியை ஊற்றி வச்ச போறேன். ஆண்டவரே, மோசையுடைய குணாதிசயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். இந்த பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துவராங்க. I lift touch name of Jesus. Amount take a name of Jesus. அப்பா, அலே நீ கரக்கா இந்த பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அன்புள்ள தேவன், அரவணைக்கிற தேவன் அப்பா, மோசையோடு பேசினது போல பேசுங்க. உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவும் மூலம் ஜெபங்கேலும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. எனக்கு என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியில் கேட்குற அருமையான தேவ பிள்ளைங்க, இங்கே நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஜெப உதவிக்கு மற்ற எல்லா உதவிகளுக்கும் என் கீழே உள்ள கொடுக்கப்பட்ட நண்பர்களை எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா. அநேக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக நாங்கள் ஊழியர்களை செய்து கன்வென்ஷன் கூட்டங்கள், அருமையான உபாச கூட்டங்கள், முகாம், 3 நாள் முகாம், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாங்கள் செய்து வருகிறோம். அந்த ஊழியங்களுக்கு ஜெபங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் ஏதாவது கவுன்சிலிங் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. ஆமேன், 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 ஆமேன்.